தேவணி அம்மாவா? அம்மா போய் அம்மா சொற்பொழிவுக்கு கேட்டீங்கன்னா கல்யாணம் அடுத்த நாளே நடக்கும். போடா. எனக்கு நடக்குதோ இல்லையோ அம்மாவுக்கு நடந்தது கல்யாணம். அம்மாவுக்கு தனக்கு அப்படி எல்லாம் நடந்ததுன்னு தான் அம்மா இப்ப சொல்ல போறோம் அவங்களுக்கு. என்னைய மாதிரியே உருவத்தில் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு 40 அடி சிலையை வந்து செய்து இந்த கோயில்ல காணிக்கையே கொடுப்பேன். எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களை செய்யும். இந்த கூக்களிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்கள்? என்னை நாடி வந்த மக்களை நான் காப்பாற்று. அம்மாவை தெரியுமாடா எனக்கு? அம்மா ப்ரோக்ராம் ஒன்று போற இல்லையோமா? இன்னும் அப்படி இருக்குது. அம்மா அப்பா தெய்வத்தோட நேரடியாக உரையாடி கொண்டிருக்கா. உரையாடலும் இல்லை, இங்க எல்லாம் தெரியும். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கா. இது வந்து நான் சொல்றது உனக்கு வடிவா புரியும். ஒரு தமிழையும் தவறா போட்டுதுன்றதுக்காக நீ இவ்வளவு கொந்தளிக்கிறியே. இந்த மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டு இருப்பா. குடிச்சு என்ற வாழ்க்கை நாசமா போகுது. அந்த வெங்காயத்தை இத்தனை மணிக்கு வேற சொன்னான். மதிக்கிறான், உடனே மதிக்கிறான். என்ன பேர் மிச்சாக்கள் மதிக்க போறாங்க. ஏய் சிம்ரா சிம்ரா, அந்த டீமுக்கு போறேன். அவங்களோட தான் கொலை போட்டுருக்கேன். என்னென்னு தருவான்? காசு கொடுத்தா தருவான். நீ சும்மா வேணா என்ன தருவான்? ஆனா சும்மா எனக்கு தெரிஞ்சபடி போன எடுத்தா எடுக்க பழகும். முதல்ல மதி சிறையத்தை மதி. இந்த இடத்துக்கு வந்தா ஒன்று எல்லாம் மறந்துருக்கணும்னா இந்த இடத்துக்கு வராது. மண்டையெல்லாம் வெட்டிக்குது எல்லாத்தையும் நினைக்க. என்னடா சும்மா என்ன அதிகம் நினைக்கிற? சும்மா இந்த கிளாஸ் எல்லாம் டீ கிளாஸுக்கு விட்டு அடிக்கணும் எல்லாமே இருக்குது. மதிக்கிறாங்களே. என்னடா மதிப்பாங்க? வீட்டையே மதிக்கிறது இல்லை. பாக்குறேன் இன்னும் பாக்குற மாதிரி தெரியும். உனக்கு அதான் இப்ப பிரச்சனை. உனக்கு அதான் இப்ப அதிகம். எனக்கு பெரிய பிரச்சனை சிம்ராஜ். இது பின் போயிட்டு படிக்க 2000ஆம் ஆண்டு பிறந்தவர் காட்டோட குணந்தாரானப்பா. என்ன காட்டு? கல்யாண காட்டு இல்ல, தண்ட குழந்தைன்ற முதலாவது பிறந்த நாளாம. செவத்துல கொண்டு உனக்கு இந்த கிர நிலையில கொஞ்சம் இப்படித்தான் அம்மாவடா பாக்குறேன் பொம்பளை. அது சரியில்லை. கல்யாணம் எல்லாம் எடுத்தவங்க கவுத்த மட்டும் செய்யல. இது கடவுள் எல்லாம் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போனா 50,000-60,000 அதுக்கப்புறம் 60,000. நீ லூசு மாதிரி காய்ச்சி பிடிச்சோம். நீ கட்டிட்டாடா சொல்லுவேன். சரியோ நான் கட்டாம இருக்கிறேன். எனக்கும் இப்படித்தான் நிறைய பிரச்சனை. அது இழுபட்டு தான் காட்டினேன். நீ வாய கிடறாது. எங்கட அப்பாடா பாக்குறேன்னு பார்க்க டிவியை கூட நானும் பார்த்தோம். ஒரு பிள்ளை இருக்கிறான் பார்க்கணும். கல்யாண காட்டுகள் எல்லாம் பெருது. நாளைக்கே கூட்டிக் கொண்டு போகணும். கல்யாணம் ஒன்றும் என்ன பற்றி ஒட்டும் யோசிக்கிறாங்க. வீட்டுக்காரர் பாப்பினம்டா கிரக நிலையில பலன்கள் அப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. கல்யாணம் பண்றதை எடுத்தோம் கவுத்தம் மட்டும் செய்யறேன். அதுக்கெல்லாம் பொருத்தம் பார்த்தா அப்படி நிறைய இதுகள் இருக்கு. கோயில்களுக்கு போய் பரிகாரத்தை செய்யணும். எல்லாம் செய்து பார்த்துக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன படுத்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் பாக்குற மாதிரி பாக்குகள் பேருந்து என்ன பற்றியாரோ விசாரிச்சு உள்ளுக்கே விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கு. ஒன்று பார்த்தோன்னு ஓமன்ட்டு சொல்லுமല്ലോ டக்குன்னு அந்த கையோட எழுதி விட்டுருவோம். என்ன விசாரிக்க வழிகிட்டு கல்யாணம் நடக்காது. நீ தானே அதை மாட்டி விடுறா போல இருக்கு. என்ன நான் அப்படித்தான். எனக்கு ஒரு பிள்ளை பார்த்து ஓமன்ட்டு சொன்ன உடனே டக்குன்னு எழுதி விட்ட முடிச்சு. அதான் அதுக்கப்புறம் விசாரிச்சு பிரயோசனம் இல்லை. அதான் அந்த பிள்ளை என்ன ஃபீல் பண்ணிக்கொண்டு அது இருக்கட்டும். இப்போ வீட்டை பாக்குற பிளான் இல்லை மச்சி. பாக்குறான்ட்டு ஏதோ எல்லாம் செய்தோ நிக்குது. சரியோ 7 மணிக்கு நாடகம் பார்த்தோ நிக்குது. இதுக்கு இப்ப நாடகம் தேவை எந்த வயசுல? அம்மா அன்றைக்கு கோயிலுக்கு வந்தவாடா. என்னத்தையும் வந்த ஐயர்கிட்ட சொல்லி கவலைப்பாட்டு கொண்டு இருந்தவாடா. என்னண்டு அவனுக்கு கல்யாணம் நடக்குது இல்ல, பாக்குறதுல சரி வருது இல்ல. என்ன சரி வரும்? நீ கல்யாணம் எடுத்தவங்க கௌத்தம் செய்யறது இல்ல. நீ நாளைக்கு அங்க உனக்கு என்ன கல்யாணம் நடக்கலன்னு நாளைக்கு அம்மாட்ட கேட்போம். அம்மா சொல்லுவா இல்ல அம்மாட்ட அம்மாட்ட இல்லையா? அப்படி அம்மா ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து நிக்கிறா. ஒரு ஆள் வந்து நிக்கிறா. அவ சக்தி வாய்ந்த ஒரு அம்மா ஒரு ஆள். சரி சக்தினா அப்படி சக்தியா வாங்க இருக்கிற சக்தி. அவாட்ட போனா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லாரும் கல்யாணம் நடக்கும். சரியோ நீ யோசிக்காத. நாளைக்கு வா, நான் அங்க நிற்பேன். இல்ல நான் செய்யறேன். நான் அந்த சபையில இருக்கிறேன், தொண்டர் சபையில. இந்த டீம் தான் இதை ஒழுங்குபடுத்தி இருக்குது. அவன் நிக்க மட்டும் குடிக்கல. அதான் கடைசி குடிச்சு போட்டு அம்மாட்ட வந்தா அம்மா உங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சு அம்மாட்ட போனாலே கல்யாணம் நடக்கும். தண்ட பாட்டில் அவ்வளவுத்துக்கு ஒரு சக்தியான ஆள்.
சக்தி அவாட சொற்பொழிவு இருக்குது. நீ அவாட நேரடியா கதைக்கிறேன், நான் என்ன கதைக்க வைக்கிறேன். சரி, உனக்கு கல்யாணம் அடுத்த மாசம் ஒன்றும் யோசிக்காது. சரியோ, நீ நாளைக்கு வந்து அம்மா அப்ப அப்புறம் நாளைக்கு இப்படி 6 மணிக்கே வா. இப்படி 6 மணிக்கே வா. அம்மா இப்படி எல்லாம் வந்துடாத பிராடு மாதிரி. இப்படி வந்து அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ இப்படி எல்லாம் பெறக்கூடாது. நல்ல பக்தி மயமா பார்த்தா பக்தி பலம் மாதிரி இருக்கும். பழம் மாதிரி வா. அம்மாவோட பேர் என்ன? பாத்து பூரணி அம்மா. பாத்து பூரணி அம்மா. பாத்து பூரணி அம்மாவா? அம்மா அம்மா பேர் அப்பன், பல வருடங்களாக திருமணம் நடக்கவில்லை. அம்மா என்னம்மா உனக்கு வரத்தான் ட்ரை பண்றான். எவ்வளவு காலமா உங்களுக்கு கல்யாணம் நடக்குது? ஐயோ அம்மா பார்த்து கொண்டே இருக்கிறாங்களா அம்மா. ஒரு 10-15 வருஷமா பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கட்டுற பிளானே இல்லை. அதுகள் கட்டி போட்டு அதுகள் தண்டவாள் இருக்குகள். அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுறான், பின் வீட்டுக்காரன் கட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் கட்டி போட்டாங்க. இந்த ஏரியாக்களே 10 பேர் வந்து என்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. இதுக்குமே ஒரு கையை காட்டுங்க. எந்த இடதோ வல்லதோ? வலது கையை காட்டுங்க. மேல போற ரேகை வந்து வளைஞ்சு போகாம அப்படியே நேர போயிருந்தா நேரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளையோட இருந்து. அதான் நம்ம போகல, அதான் வந்திருக்கிறான். அப்போ சொல்லுங்க, அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க. கடலையில எப்படி வந்து அலை வந்து கடலை தொட்டுட்டு போதும் கரையை, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிறைய பெண்கள் வந்துட்டு போயிருக்கு. அதில் விடுங்க. ரொம்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்கம்மா. அதுக்கான தீர்வு தான் நான் சொல்ல போறேன். அமைதியா கேளுங்க. இப்ப கடந்த ஒரு 20-18 வருஷமா நீ கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து வளர்ந்து. ஐயோ அம்மா, நான் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அம்மா பார்க்க கொண்டிருக்கிறேன். எங்கட அம்மா சொன்னவா என்ன பிறந்தவொன்னு தொட்டில வைக்க, தொட்டிலேருந்தே கீழே விடுறேன். அப்பையிலேருந்து பிள்ளை வலிக்கிட்டா உப்பையும் விழுந்து விடுதானமா இருக்கிறேன். அவசரம் உங்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்கு. இதனால உங்களுக்கு வந்து இலகுல திருமணம் ஆகாது. நீங்க அதுக்கான பரிகாரங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. என்னம்மா பரிகாரம்? உங்களுக்கு வந்து ஏழுல செவ்வாய் இருக்கு. சோ அந்த ஏழுல செவ்வாய் இருக்கிற மாதிரியான ஒரு பெண்ணைத்தான் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அது பாக்கிறோம் கிடைக்குது இல்லையா? பார்த்தாலும் கிடைச்சதும் திருப்பி போகுது. என்ன பெரிய விசாரிச்சு அதுதான் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணாம நீங்க வந்து உங்களோட கல்யாணத்தை நடத்தணும் வேண்டாம், அது நடக்காது. அது என்னம்மா, என்ன பரிகாரம் பண்ணணும்? இன்னும் 2 திங்கள் கழியறதுக்கு முதல் ஒரு 40 அடியில ஒரு சிலை செஞ்சு இந்த கோயிலுக்கு கொடுங்க. என்ன சிலை? என்னைய மாதிரியே உருவத்துல அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு 40 அடி சிலையை வந்து செய்து இந்த கோயில்ல காணிக்கையா கொடுங்க. அதே மாதிரி நற்பணிகள் நாங்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக மக்களுக்கு செய்து வந்திருக்கோம். அந்த நற்பணி மண்டபத்தை நாங்கள் செய்யறதுக்காக நீங்க குறிப்பிட்டது ஒரு 20 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து எங்க மையத்துக்கு வந்து அன்பளிப்பா நீங்க வழங்கணும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பக்தர்களுக்கு வந்து நாங்க இலவசமா உணவுகள் கொடுக்கிறோம், தங்குமிட வசதி எல்லாம் செய்திருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையா இருக்கு. இது இல்லாம இவங்க தொலைக்காட்சியினூடாக அவங்களுடைய நேரங்களை போக்குறதுக்கு ஒரு 2-3 தொலைக்காட்சிகள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதெல்லாம் செய்து ஒரு 6 திங்கள் முடியறதுக்கு முதல் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்.
இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து அவங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்குறதுக்காக அவங்களுக்கு தொலைக்காட்சி தேவைப்படும். டிவியா? இங்க பாரும்மா, உனக்கு ஒரு தவறு நடக்கிற பட்சத்துல அதுக்காக நீ குரல் கொடுக்குற. அது தவறுன்னு உனக்கு தெரியுது தானே. இந்த மாதிரிதான் நீ இந்த தொலைக்காட்சி வாயிலாக நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கா. இது வந்து நான் சொல்றது உனக்கு வடிவா புரியும். ஒரு தமிழையும் தவறா போட்டதுக்காக நீ இவ்வளவு கொந்தளிக்கிறியே. இந்த மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டு இருப்பா. கேட்டா யாரையும் உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. உனக்கு காசு கொடுத்தா நீ பிணத்தையும் தின்னுவான்றது எனக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் நிறைய பேர வயிற்றுச்சில நீ சம்பாதிச்சிருக்க. அத மனசுல வச்சுக்கோ. பெரிய நல்லவன் மாதிரி கதைக்கிறியே. உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏனென்றா அவங்க எல்லாம் உனக்கு காசு தர மாட்டாங்க. இவங்க காசு தருவாங்கன்றதுக்காக நீ என்ன வேணா கதைப்ப. உண்ட தப்புகள் எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சமா வந்து யார்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், இந்த பராசக்தியில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அம்மா முதல்ல சொல்ல முடியாது. சைக்கிள பார்த்ததுல அம்மா பத்தி விளக்கல. பார்க்கத்தான விளங்குது. அம்மாவை பழக்க தெரியுமா? அம்மா எல்லாருக்கும் தெரியும். அம்மா ஃபேமஸ். சொல்வதெல்லாம் போய் அதுல பார்த்துருக்கிறேன். அம்மா அதான் முதலாவது அவதாரம். அம்மா அடிச்சு மூஞ்சாங்க கூடாது. அங்கதான் முதலாவது அவதாரம் எடுத்து வந்திருக்கிறா இங்க. தம்பி, தெய்வத்தின் மீது தவறான பழிகளை சுமத்தனியா இருந்தா பழிவாவத்துக்குள்ளாகுவார். நீ கூப்பிடுவேன். இங்க வா, யாழ்ப்பாணம் வந்தலாம் அடிச்சு திட்டு விட்டுருவான் மூச்சு. அம்மா தெரியுமாடா எனக்கு. அம்மா உலகம் ஐயோ அம்மா ப்ரோக்ராம் ஒண்ணு போற இல்லையோமா. எங்க தியானம்? என்ன தியானம்? உங்களை நம்பியாம உங்களுக்கு எல்லாம் ஒரு அருள் வாழ்க்கை குடும்பம் வந்து வாங்க அப்படி அம்மா அவசரப்படுத்துங்க. அதே கைதாட்டா, அதே கை, அதே அதே சாரி, அதே யாழ்ப்பாணம் கூட கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு இங்க அங்க இருந்து அம்மாவை கூப்பிட்டு அம்மா இங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அம்மாவும் இந்த பிரபஞ்சம் சும்மா அனுப்பல, சரியோ? காரணத்தோட தான் அனுப்பி இருக்குது. இந்த யாழ்ப்பாணத்துல மக்களை திருத்தணும், மக்களுக்கு அருளாசி கொடுக்கணும். இந்த உடம்பு விட அம்மா செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. இந்த ஒரு ஆள் இந்த பிரபஞ்சம் அனுப்புதுன்னா சும்மா அனுப்பா. நீ தான் இந்த வாட்ஸ்அப் போர்டு எல்லாம் அனுப்ப முடியாது. அம்மாவை அம்மா அப்பா தெய்வத்தோட நேரடியாக உரையாடி கொண்டு உரையாடலும் இல்லை. இங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அம்மா வெளிக்கிற சொல்லு அம்மா அப்பா அம்மா போய்தான் அம்மா இந்த சொற்பொழிவுக்கு கேட்டீங்கன்னா கல்யாணம் அடுத்த நாளே நடக்கும். போடா, எனக்கு நடக்குதோ இல்லையோ அம்மாவுக்கு நடந்தது கல்யாணம். அம்மாவுக்கு தனக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு தான் அம்மா அப்பா சொல்ல போறோம். அவங்களுக்கு கேட்டு நீங்க தெரியுங்க, போங்க. அம்மா சொற்பொழிவு கேட்டீங்கன்னா 5-6 கட்டுவேன். 5-6 கட்டு வீடு போய் அதுல போய் சொற்பொழிவு வெளிக்கிட சொல்லு. அம்மா இந்த குடங்கு சாட்டியெல்லாம் இங்க விடக்கூடாது, சரியா? இங்க பேரு கடவுளுங்கிறது நீங்க மனுஷனே எல்லாம் வேண்டாம், கடவுளாக்குறீங்க நீங்க. இந்த பிரபஞ்சம் அம்மாவை சும்மா அனுப்பிடா. இங்க அங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு இது செஞ்சிருக்கு. அதான் டிக்கெட் போட்டு மட்டும் கண்டுபிடிக்கணும். நீ அப்படியே நில்லு, அப்படியே இதுல வந்து நீங்க வாங்க சொல்றேன். இதுல வந்து அடிச்சா எல்லாம் பாப்பா வா சொல்றேன். கல்யாணம் நடக்கே இருந்தா கூப்பிட்டு அம்மா தெரியுங்க. அம்மா கட்டின கல்யாணம் கட்டின வரலாறு தெரியும். ஒரு கவுண்டர் சாப் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க. அம்மா வந்து அட்வான்ஸ் சத்தம் சொல்லி போ. கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன். அம்மா அம்மா சரியாக இந்த பராசக்தியின் முழு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க போக மாட்டீங்க. இந்த தூதர்களிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்கள்? என்னை நாடி வந்த மக்களை நான் காப்பாற்றுவேன். எனக்கு கல்யாணம் நடக்குது, அம்மாவுக்கு நடந்தது கல்யாணம். அதான் அம்மா தான் இப்படி எல்லாம் செஞ்சவானது உங்களுக்கு சொல்ல போறா. போக போய் இருந்து
சொல்லு. ஏய், கொண்டு வரட்டு இருக்காது. சொல்லுவெல்லாம் போய் அதுல கண்டிருக்கிறேன். ஆனா அம்மா இந்த முதலாவது அவதாரம் செஞ்சு விட்டாட்டா அம்மாட்ட ஓகே போகட்டும். அம்மா பேரா மைக்க முடியும். அப்படி சொன்னா சிக்கலாம். நீ எனக்கு திருப்ப போற. நாங்க பிறந்து விழுந்தோடனே இப்ப அம்மா சொன்னவா அந்த வைக்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. என்னடா சொல்ல தொட்டில இருந்து விழுந்தேன்னு சொல்லி 6 மாசம் அவுட்டர் நீங்க கட்டலாம். நீ அப்படியே சொல்லிட்டு அப்படியே அங்க போவா. இந்த டிவி என்று சொல்ல அப்படியே டக்குனு ஒரு தமிழைன் வந்து தவறா போட்டதுன்னு சொல்லி ப்ரோக்ராம் போறோம்.